ஆதியாகமம் 12:1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காமிக்கிற தேசத்துக்கு போ. அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினாரா? நிறைவேற்றினார். இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம சோதர ஊழியத்தில் நிறைவேற நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல அந்த வசனம் சொல்லுது, விட்டு நான் காமிக்கிற தேசத்துக்கு நீ போ. முதல்ல என்ன செய்யணும்? விடணும். என்ன செய்யணும்? விடணும். விட வேண்டியதை விட்டாதான் வர வேண்டியது வரும். அல்லேலூயா சொல்லுங்க. விட வேண்டியதை விடாம சோதரன் நமக்கு தேவையானதை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம விடணும். இப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எட்டத்தில் இருக்கிறது எடுக்கணும்னா கச்சத்தில் இருக்கிறது என்ன செய்யணுமா? விடணும். இல்லை இதுவும் வேணும் அதுவும் வேணும் அப்படின்னா ஒன்றும் நடக்காது. இப்போ கச்சத்தில் இருக்கிறது நாறிட்டு இருக்கு, மேலே இருக்கிறது ஆசீர்வாதமா இருக்கு. இப்போ இது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையில்லாத இருக்கு. உலகத்தில் இன்னைக்கு நம்ம தேவையில்லாத நிறைய காரியத்தை பிடிச்சு வச்சுக்கிட்டு இதுவும் வேணும் அதுவும் வேணும் இதுவும் வேணும் அதுவும் வேணும் அப்படின்னு வைராக்கியமா நிற்கிறாங்க. இது தேவனுடைய பார்வைக்கு சரியில்லாதது. அல்லேலூயா. விட வேண்டியதை விட்டுறணும். ஆண்டவர் சொன்ன உன்னை தெரிந்தெடுத்துட்டார், ஆண்டவர் உங்களை ரட்சிக்கிறார், ஆண்டவர் உங்களுடைய தம்பட்சத்தில் அழைச்சிட்டாரு. அழைத்த போது அவர் நமக்கு ஒரு தரிசனத்தை வச்சுட்டாரு, நமக்கு ஒரு வழியை வச்சுட்டாரு. நாம் போக வேண்டிய இடத்தை நமக்கு காமிச்சாச்சு, நாம் சேர வேண்டிய இடம் இதுதான் என்று முன்னறிவித்த போது நாம் இதற்கு மேல எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாம் அந்த வழியிலே போவதற்கு நம்மை ஆயத்தமாய் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. விடுங்க. ஆண்டோட பிள்ளைங்க சோதர உயிது பாருங்க, நம்ம என்னத்தை பிடிச்சு வச்சிருக்கிறோம். சில நேரம் உலகமே கூடால வந்துகிட்டே இருக்கும். ஆமா, உலகம் கூடால வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத காரியம். நீங்க ஒரு வசனத்தை கூட வாசிங்க பார்க்கலாம். யோசுவா 24வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்தில் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறு தேவர்களை சேவித்தார்கள். அல்லேலூயா. அப்போ முதல்ல இவங்க எதை விட்டார்கள்? வேறு தேவர்களை சேவிக்கிறதை விட்டார்கள். விட வேண்டியது முதல்ல என்னன்னா, நம்மை ரட்சிக்காத அல்லது நம்ம கூப்பிட்டு நமக்கு பதில் தராத, நம்ம எல்லா இக்கட்டுகளுக்கு நமக்கு உதவி செய்யாததை முதல்ல விட்டு விலகணும். அல்லேலூயா. நம்ம கூப்பிடும் போது பதில் நமக்கு உண்டாயிருக்கணும். உண்டாகல அப்படின்னா அப்புறம் அதை விட்டு ஒரு புரோஜனம் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆபிரகாம ஆண்டவர் சொன்ன எல்லாத்தையும் விட்டு விட்டு நான் காமிக்க தேசத்துக்கு போனான். ஒரு வார்த்தை கூட ஆண்டவரை கேள்வி கேட்கல, அப்படியே விட்டுட்டு போனான். எதை விட்டான்னா, அல்லாக்கா நீங்க நதிக்கு அப்புறத்திலே அந்நிய தெய்வத்தை ஆராதித்து கொண்டிருந்தார்களாம். அல்லேலூயா. அந்த தெய்வத்தை ஆராப்போ ஜீவன் இல்லாத ஆபிரகாமுடைய குல தொழில் என்ன அப்படின்னு சொன்னால், விக்கிரகத்தை செய்து அதை விலைக்கு விக்கிர தொழில் செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு சரித்திரத்தில் சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதுல அவனுடைய இருதயம் அதுல என்ன சொல்ல, அந்த தெய்வத்து மேல் நாட்டம் இல்லை, அது அவனால் முழுமையா ஏற்றுக்கொள்ள முடியல. அவனுடைய இருதயத்தில் தெய்வ சமாதானம் இல்லை, அவனுடைய இருதயத்தில் அந்த நிம்மதி இல்லாதனாலே அவனுடைய இருதயம் அதை சார்ந்து கொள்ள முடியாதபடிக்கு இருந்துச்சு. ஆனால் தேவன், உன்னதமான தேவன் ஆபிரகாமை அழைத்தார், ஆபிரகாமோடு இடைப்பட்டார், ஆபிரகாமோடு பேசி இந்த வாக்கு தத்தத்தை அவனுக்கு தருவே, நீ விட வேண்டியதை விட்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். அல்லேலூயா. ஆமா, விட்டாதான் ஆண்டவர் செய்ய முடியும், பின்பற்ற முடியும். அதாவது ரெண்டு தோணில கால் வைக்க கூடாது. அல்லேலூயா. ஒரே இது, நம்ம ஜீவனுள்ள தேவனை நம்ம உறுதியாய் பற்றி கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஜீவனுள்ளவரை உறுதியாய் பற்றி கொண்டோமானால் கர்த்தர் நமக்கு எல்லா சூழ்நிலையிலும் உதவி செய்வார். எல்லா சூழ்நிலை அவர் நமக்கு ஆதரவாய் இருப்பார். உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள மனதுடையவனை நீர் பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். அல்லேலூயா. விடுங்க. மோவாபிய தேசத்தில் ஸ்திரீயாகிய ரூத்து தன் மோவாபிய தேசத்தை விட்டுவிட்டு பெத்லெகேமுக்குள்ளே வந்தாள். எப்படி வந்தா? அவள் விட வேண்டியதெல்லாம் விட்டா. அந்த மோவாபிய தேசம் சபிக்கப்பட்ட தேசம், அந்த மோவாபிய தேசம் அருவருப்புகள் நிறைந்த தேசம். அந்த அருவருப்பான சந்ததியில் இருக்கிற 10 தலைமுறை வரைக்கும் மோவாபிய சந்ததி இஸ்ரவேலுடைய பாளையத்துக்குள் பிரவேசிக்க கூடாது. இந்த ரூத் 7ஆம் தலைமுறையில வந்தவள். 7ஆம் தலைமுறை வந்தவளுக்கு எப்படி பெத்லெகேமிலுக்குள்ள இஸ்ரவேலுடைய கோத்திரத்துக்குள்ளாக இடம் கிடைத்தது என்று சொன்னால், வசனம் சொல்லுது, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா. அந்த அவருடைய மன உறுதியை நகோமி பார்த்தாள். அந்த மன உறுதி எவ்வளவு உறுதியா ஆண்டவரை இருக்க பற்றிய, இந்த தேவன் தான் என்றென்றைக்கும் இல்ல
சதா காலத்திலையும் நம்முடைய மரண பரியந்தம் நம்ம நடத்துவார். இவ்வளவு ஒரு வார்த்தை பாருங்க. உறுதியாய் அவரை பற்றி கொள்ளணும். விட வேண்டியதை விட்டு அவரை பற்றி கொண்டோமானால் ஆண்டவர் நமக்கு பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. நிச்சயமாக நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் ஏற்றுக்கொண்டா. நம்ம ஆண்டவர் ஜீவன் உள்ளவர். நம்ம ஆண்டவர் ஜீவிக்கிற தேவன். நம்ம பாவத்திலிருந்து ரட்சித்து இருக்கிறார். ரட்சித்த நமக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்திருக்கார். அல்லேலூயா. பாவத்தை விடணும், கோபத்தை விடணும், சண்டை போடுறதை விடணும், ஒரு குறை சொல்றதை விடணும். இதெல்லாம் விட்டு விட்டு ஆணுடைய பட்சத்திலே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டது. அதாவது நம்ம ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் கொண்டு வச்சாலும் அதுக்கு புத்தி அது காட்டதான் செய்யும் அப்படிம்பாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை அப்படியே வச்சிருக்கிறாரு. நல்லா குளிப்பாட்டி நீட்டா வச்சு. சுபாவம் இருக்கு பாத்தீங்களா, சில நேரம் அந்த சுபாவம் அது பண்ற வேலையை பாத்தீங்கன்னா ஆண்டவர் பன்றிகள் நடுவே முத்தை போடாதுங்க அப்படின்னா அது செயல்பட்டு இந்த முத்தை பீறி போட்ட, வசனத்தை பீறி போட்ட, பரிசுத்தமானதை குலைச்சலாக்கி போட்டோம். அதனால தான் ஆண்டவர் இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் விட்டு விட்டு நாம் பரிசுத்தமாய் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு தேவனை ஆராதிக்க நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அல்லேலூயா. நான் பரிசுத்தராய் இருக்கனால் நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருங்க. விடணும். அது நம்மளை பிடிச்சிருக்காதுங்க. நம்ம தான் அதை பிடிச்சு வச்சுட்டு இருப்போம். இல்லையா சொல்லுங்க. தூக்கி சீ போ என்று சொல்லி தூக்கி போடணும், விடணும். விட்டா நாம் உன்னதமான தேவனுடைய வாக்கு தத்தத்தின் நிறைவை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நம்ம ஆட்களுக்கு கிறிஸ்தவங்களா தான் இருப்பாங்க. கிறிஸ்துமஸ் வந்தாலும் கொண்டாட்டம், நியூ இயர் வந்தாலும் கொண்டாட்டம், குட் ஃப்ரைடே வந்தாலும் கொண்டாட்டம். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் அவங்களுக்கு கொண்டாட்டம் தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் கிறிஸ்துமஸ் வந்துட்டு இயேசு பிறந்துட்டார், அதனால என்ன செய்யறேன், குடிக்கிறேன்பா. இப்போ நியூ இயர் வந்துட்டு வருஷம் பிறந்துட்டு சந்தோஷமா இருக்கு, குடிக்கிறாங்க. குட் ஃப்ரைடேக்கும் குடிக்கிறான். எதுக்கு குடிச்சா, இயேசு சிலுவையில் அரைஞ்சு விட்டாங்க, துக்கம் தொண்டை அடைக்க, அதனால குடிச்சோம். அல்லேலூயா. அதாவது இதெல்லாம் நம்முடைய நன்மைகளை கெடுக்கிறது. குடி நம்முடைய நன்மைகளை கெடுக்கிறது, நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிறது. ஆபிரகாம் குடிக்கிறவனா இருந்தானா? கிடையாது. ஆபிரகாம் குடிக்கல. நோவா குடிக்காம இருந்தான். நோவா அதாவது திராட்சரச அண்டைகளை காலத்தை குடிச்சிருக்கிறாங்க நோவா. அது போதை இல்லை. ஆனா எப்போ உலகம் அழிக்கப்பட்டுச்சோ, எப்போ ஆண்டவர் பூமி எல்லாவற்றையும் அழித்து அதமாக்கி போட்டு சூரியனுடைய ஒளி பூமியில விழும்படியான சூழ்நிலை வந்ததோ, அப்பொழுது அவர்கள் செய்த திராட்சை ரசம் புளிப்பாகி அதுல போதை வந்தது. அந்த போதையை நோவா குடித்ததினாலே அவன் தன் வஸ்திரம் விலகி வீட்டுக்குள்ளே படுத்து கிடந்தான். அல்லேலூயா. அதனால என்ன வந்து போச்சு? அதனால என்ன வந்துச்சு? ஒரு சந்ததி சபிக்கப்பட்ட சந்ததியா மாறி போச்சு. இப்ப கானான் சபிக்கப்பட்டான். கானான் சபிக்கப்பட்டதற்கு யாருடைய தவறு? இங்க பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருக்கு, ஆஸ்வதிக்கப்படணும். ஆஸ்வதிக்கப்படுறதுக்கு நம்ம பெற்றவங்க தான் அதற்கு காரணமா இருக்கு. அது பிள்ளை சபிக்கப்பட்டது காரணம் யாரு? யாரு காரணம்? காம் சபிக்கப்பட்டதற்கு காம் காரணமா? முதல்ல தகப்பன் செய்த தவறு அது. அல்லேலூயா. அவனும் தவறு செய்தான். அவன் தவறு என்ன தவறு? தன்னுடைய தகப்பனுடைய வஸ்திரம் விலகி கிடக்கிறதை அவன் பார்த்துட்டு வேறொரு வஸ்திரத்துக்கு மூடி இருக்கலாம், அதை அவன் செய்யல. அதற்கு மாறா தன் சகோதரத்துல போய் சொல்லி தகப்பனை சொல்லி பரிகாசம் பண்ணினான். அது அவன் செய்த தவறு. ஆனால் அதற்கு காரணம் யார் என்று சொன்னால் நோவா தான். அல்லேலூயா. நம்ம ஜீவியத்தை நம்ம உயிர் நம்ம முதல்ல விட வேண்டியதை விடணும். விட்டுட்டா நம்முடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க.